கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 194வது பாடல், அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவர் இதே போன்ற ஒரு நாளிலே கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அவர் எதற்காக அடிக்கப்பட்டார் என்கிற அந்த ஞானத்தோடு அந்த சிந்தனையோடு நாளை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளையும் அவர் எதற்காகப்பட்டார் என்கிற அந்த பெரிதான வெளிப்பாட்டோடு நாம் இந்த ஆராதனையை அவருக்கு நன்றி செலுத்தும் ஆராதனையாக நாம் செலுத்தப் போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 194வது பாடல், அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார். எல்லாரும் நாம் ஆண்டோடைய அன்பை நினைத்துள்ள இந்த பாடலை பாடும். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயரோகத்தோடழியாது யான் துய கல்வாரியின் நன்மை
சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோரழியாது யாம் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோரழியாது யாம் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் வாய்ந்தும். முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் வாய்ந்தும். குருதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கெடுத்தார் என்பதை மீட்க. மலரிந்தைகள் சுமந்தாடுமே, 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையின் புரிவேன் ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையின் புரிவேன் ஜீவனும் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் பாடுகளை பட்டது. மொத்த மனுக்குலத்திற்காகவும் பாடுகளை பட்டார்.
இந்த வானத்திலும் பூமியிலும் அண்ட சராசரத்திலும் ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்க முடியும் அப்படின்னா அது அவர் மட்டும்தான். அவருடைய அழகுக்கு ஈடாக யாருமே கிடையாது. அதனால தான் அவர் தன்னுடைய தன்மையிலே உங்களையும் என்னையும் உண்டாக்கினார். அதனால் யாரும் உங்களை குறித்து நீங்கள் அழகாக இல்லைன்னு நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் கடவுளுடைய தன்மையிலே உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகையினால நீங்கள் அழகு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட அழகான தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய மொத்த அழகையும் இழந்தார். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அந்த கேடுற்றார் எதற்காக என்றால் என்னை மீட்பதற்காக. அவரை யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது. அவர் சரண்டர் ஆனார். அரெஸ்ட்டுக்கும் சரண்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்படைத்தார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய தரித்திரங்களுக்காக அவர் அந்த கேடு அடைந்தார். அவருடைய முகத்தில் துப்புனாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, அவருடைய தலையில் குட்டினாங்க, தலையில் முள்முடி சூட்டப்பட்டது, 3 ஆணிகளால் தொங்கினார் சிலுவையில். சிலர் கேட்குறான், அவரே அவரால் காப்பாற்றிக்க முடியல, அவர் எப்படி உங்களை காப்பாற்றுவார்னா? அதுக்கு பைபிளும் தெரியலை, சத்தியமும் தெரியலை. பாவம். அவர் பூமிக்கு வந்ததே நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. அவர் 33 வயதிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. அவருடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. அவர் தன்னைத்தானே கொடுக்க வந்தார். அது யாருக்காகனா உங்கள் மீதும் என் மீதும் தேவாதி தேவன் வைத்த பேரன்பிற்காக. அல்லேலூயா. அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா அதுதான் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. அதை எண்ணி பார்க்கணும். அப்பேற்பட்ட பாடல் தான் இப்போ பாட போகிறோம். 201வது பாடல் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம் எண்ணி எண்ணிப்பார். எல்லாரும் ஆண்டவர் நமக்காகத்தான் இந்த பாடுகளை பட்டார். நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி எல்லா தீமைகளையும் அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதை உணர்ந்தவர்களாய் நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. 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 நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் கண்டார். தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் கண்டார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி
கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானாம் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தில் நின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். சாபமானாம் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தில் நின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். 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 எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. ஏழ்மையானார் சிலுவையிலே செழிப்பாய் நாம் வாழ. சாவை என்றார் நாம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே செழிப்பாய் நாம் வாழ. சாவை என்றார் நாம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். 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 எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தில் நின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி
அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த கனம் மகிமை. அல்லேலூயா. சாபமானார் சிலுவையிலே. எதற்காக? என்னையும் உங்களையும் சாபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சாபத்தை நீக்கிட்டு அப்படியே எம்டியாக விட்டுறல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாராம்? நமக்கு கொடுப்பதற்காகத்தான் சிலுவையில் பலியானாராம். நிறைய பேருக்கு இது புரியவே இல்லை பாருங்க. ஆசீர்வாதம் அப்படின்னாலே ஏதோ வேண்டா வெறுப்பாக பார்ப்பான். ஆனால் வாரத்தில் 6 நாள் அதுக்கு தான் ஓடுவான். ஆனால் என்ன பண்ணுவான்? அவனுக்கு நல்ல உடல் சுகம் வேணும், தெய்வீக சுகம் இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், எந்த பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது? ஆசீர்வாத பிரசங்கம் மட்டும் கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்டால் உருப்பிட்டுருவோம். சிலருடைய எண்ணங்கள் அப்படி பாருங்கள், கிறிஸ்தவத்தில் சிலருடைய எண்ணங்கள். ஆனால் மற்ற மதத்தினர்லாம் அப்படி நினைக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் ரொம்ப அதை கடவுள்னா நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அவர் நமக்கு நல்லதான் செய்வார்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு சாதாரண ஒரு அடிப்படை சத்தியம் கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. அது ரொம்ப வேதனையான விஷயம். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போனதே வெறும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக மட்டும்தான். அதான் நாங்கள் ஒருத்தர் அப்படி தான் சொன்னார். நான் கேட்டேன், ரட்சிப்புனா என்னதுங்க அர்த்தம்னு கேட்டேன். அவர் முழிச்சார். ரட்சிப்புனா ஆத்தும ரட்சிப்பு, ஆவி ரட்சிப்பு அப்படின்னாரு. ரட்சிப்புனா சிம்பிளாக கேட்குறேன், விடுதலை. விடுதலையை கொடுத்தார். எதுலேருந்து விடுதலையை கொடுத்தாருன்னு கேட்டேன். பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து. வேற அப்படின்னேன். அப்புறம் நோயெல்லாம் எதுக்கு சுமந்தாருன்னு கேட்டேன். அவர் முழிச்சார். நோய்களை எதுக்கு சுமந்தார்? நம்மை வியாதியிலேருந்து விடுதலை பண்ணுவதற்கு. தரித்திரத்தை எதுக்கு சுமந்தார்? நம்மை தரித்திரத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு. அப்போ அந்த தீமையெல்லாம் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டது நமக்கு நன்மை வரும்படியாக. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 189வது பாடல். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கர்த்தர் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தார். ஆண்டவர் நமக்காக தான் அந்த பாடுகளை பட்டார். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் ஏதோ வந்தார், அவருக்கு ஏதோ பாவம் இருந்துச்சு, அதனால் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு. அவருக்கு யாரும், கடவுளுக்கு யாராவது தண்டனை கொடுக்க முடியுமா? யாரும் கொடுக்க முடியாது. அவர் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அவரை அரெஸ்டே பண்ண முடியாத நிலைமையில தான் இருந்தாங்க ரோமர்கள் அந்த காலத்தில். அவர் தன்னைத்தானே தன்னுடைய மகிமையை குறைத்து கொண்டு, தன்னுடைய வல்லமையை குறைத்து கொண்டு தான் என்ன செய்தார்? தன்னை அவர்களிடத்தில் கொடுத்தாரே தவிர ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, அவரை யாரும் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்ததே அதுக்கு தான். அவர் இந்த பூமிக்கு வந்ததே 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேம் பட்டணத்திலே அவர் இங்கே வந்தார். பார்த்தீங்களா? அவர் பிறந்தார்னு சொல்ல மாட்டேன். அவர் வானுலகத்திலிருந்து இந்த பூமிக்கு அவர் வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அவர் இங்கே வந்தார் பாருங்க. அவர் வந்ததே கல்வாரி சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் விளைவாக மொத்த மனுக்குலமும் பாவியாக மாறினது. மொத்த மனுக்குலமும் சாபத்தின் கட்டுகளுக்குள்ளே போனது. அப்பேற்பட்ட மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் வசனம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஒரு நாளும் எக்காலத்திலும் உண்டாகாது. அப்போ அதை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக தன்னுடைய பாவம் இல்லாத இரத்தத்தை சிந்தினார். எல்லாரும் இரத்தத்தை சிந்திட முடியுமான? முடியாது. ஏன்னா மொத்த மனுக்குலமும் பாவி. ஒரு சேத்துல இருக்கிறவன் பக்கத்தில் சேத்துல இருக்கிறவனை காப்பாற்ற முடியாது. சேற்றில் சிக்கி கொண்ட மனுஷன், வெளியில் இருக்க ஒரு மனுஷன் தான் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். அப்போது பாவியான மொத்த மனுக்குலம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. பாவம் இல்லாத கர்த்தர் அவர் மனித அவதாரத்தில் வந்து என்ன செய்தார்? அவர் உங்களையும் என்னையும் கல்வாரி சிலுவையிலே அவர் மீட்டெடுத்தார். அந்த பேரன்பிற்காகத்தான் இந்த நன்றி. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடும். கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையே
பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுவே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவாள் வழிகவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவாள் வழிகவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுவே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டே தந்தையேவும் மந்திரையே சிந்தித்தே சேவை செய்தே. தந்தையேவும் மந்திரையே சிந்தித்தே சேவை செய்தே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுவே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவமும் தயவே. மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாயும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுவே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே
மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவமும் தயவே மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவமும் தயவே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவிருந்து பாயுதே விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக கல்வாரியின் கருணையிதே காயங்களில் நானுதே கர்த்தர் இயேசு காருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தர் இயேசு காருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக இந்தனரே விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக. ஆமாண்டவர், எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. விலையேற பெற்ற உம்முடைய திரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி விலையில்லாமல் இருந்த எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றியிருக்கிற அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பாதகனை போல கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் தொங்கினீர். அந்த அன்பை நாங்கள் மறக்காதவர்களாய் நினைத்தவர்களாய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருடைய இருதயத்தை மாற்றியருளுங்க. எங்களுக்காக நீர் பாடுகளை பட்டீர். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.